ஏ ஐசக்கே, நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஏதோ சீட்டிங் பண்ணி தான் ஜெயிச்சிருக்க. நீ ஒத்துக்கறியா இல்லையா? நான் தான் ஜெயிச்சேன். தம்பி வாப்பா, நம்ம உடனே இந்த இடத்தை விட்டு ஓடணும். இல்லனா அந்த கரடி வந்து நம்மள சாப்பிடுறோம். வா அக்கா, கரடி மனுஷங்க எல்லாம் சாப்பிடாது. அது தீனை மட்டும் தான் குடிக்கும். தம்பி, அதோடைய வாயை பாரு. அது பல்லெல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு. அது என்ன தேன் குடிக்கிற மாதிரியா இருக்கு? நம்ம ரத்தத்தை குடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ தம்பி, கரடி கிட்ட வருது. வா ஓடலாம். சீக்கிரமா இந்த ஏணில ஏறிடலாம். தம்பி, நம்மள இங்க யாரும் காப்பாத்த வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. தம்பி, நான் நினைக்கிறேன் இந்த கரடி நம்மளோட விளையாட ஆசைப்படுதுன்னு. இது நம்மள ஒண்ணும் பண்ணாது. சரி வா தம்பி, நம்ம அது கூட போய் ஃப்ரெண்ட் ஆகலாம். கரடி மாமா, நீங்க எங்க கூட விளையாட ஆசைப்படுறீங்களா? ஆமா, நான் உங்க கூட விளையாட ஆசைப்படுறேன். தம்பி, இதுக்கு எப்படி நம்ம பேசுற பாஷைலாம் புரியுது? ஆமா, அதானே. இரு அது கிட்ட போய் இன்னும் நிறைய பேசுறேன். அப்ப தெரியும் அதுக்கு நம்ம பாஷை புரியுதா இல்லையான்னு. கரடி மாமா, எனக்கு டான்ஸ் ஆடி காட்டுங்க. அம்முக்கு தும்முக்கு அம்மா தும்மா. ஐசக், அம்மா வராங்கடா. இப்போ என்னக்கா பண்றது? அம்மா வராங்களே. கரடி இறங்கி இருக்கே. தம்பி, பேசாம நம்ம கரடியை ஒளிச்சு வச்சிடலாமா? அதான் சரியான ஐடியா. கரடி மாமா, நீங்க போய் அந்த மரத்து பின்னாடி ஒளிஞ்சுக்கங்க. மோனிகா, ஐசக், ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல. ஸ்கூல் கிளம்பாம இங்க என்ன ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கீங்க? ஐயோ, இவ்வளவு பெரிய கரடி எங்க இருந்து வந்துச்சு? யார் இந்த கொற்ற மழையில வந்து காலிங் பெல் அடிக்கிறது? அம்மா, இந்த கொற்ற மலையில யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்கன்னா பேயாதாமா இருக்கும். இதுக்குதான் உன்னை சும்மா டிவி பார்க்க கூடாதுன்னு சொல்றது. கண்ட பேய் படம் பார்த்துட்டு பேய் பிசாசு பூதன்றது. பிரபு, கொஞ்சம் காலிங் பெல் அடிக்குது, யாருன்னு பாரு. சரி, போய் பாக்குறேன். என்ன யாருமே இல்ல? அம்மா, வெளியே யாருமே இல்லம்மா. யாரும் இல்லையா? யாருக்கு அவ்வளவு தைரியம் நம்ம வீட்டு காலிங் பெல் வந்து அழிச்சிட்டு போறது? என் கையில கடிக்கிட்டோம், கைய கொள்ள உடச்சிடுறேன். சரி, நீ கதவு சாத்திட்டு உள்ளவா. அண்ணா, என்ன எதுக்கு நான் அடிக்கிற? ஏ மோனிகா, நான் உன்னை அடிக்கவே இல்ல. மோனிகா, நான் தான் உன்னை அடிக்கலன்னல்ல, அப்புறம் எதுக்கு என்ன அடிச்ச? நான் எப்போ அடிச்சேன்? நீ என்ன அடிச்சிட்டு நான் அடிச்சேன்றியா? என்ன அடிச்சது மட்டும் இல்லாம பொய்யா சொல்ற. இப்ப உன்னை என்ன பண்றேன் பாரு. நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. ஏய், சண்டை போடுறத நிறுத்துங்க. எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குதுங்க. அம்மா, இவன் என்ன அடிச்சிட்டு அடிக்கலன்னு பொய் சொல்றாமா. அம்மா, போய் சொல்றாமா? இவன் என்ன முதல்ல அடிச்சான். நீ யாரு? நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த? பசங்களா, அதுக்குதான் சொல்றது வீட்டு கதவெல்லாம் சாத்தி வைன்னு. பாரு, பைத்தியங்கள்லாம் வீட்டுக்குள்ள வந்து நிக்குது பாரு. அம்மா, நான் ஒழுங்காதாம்மா கதவு சாத்தினேன். இது எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு தெரியலம்மா. நீ ஸ்கேரி கிளவுடா? உன்ன மாதிரி 1000 பேர் பார்த்துட்டேன். நீ முதல்ல வீட்டை விட்டு கிளம்பு. அம்மா, இது சர்க்கஸ் ஜோக்கர்மா. சர்க்கஸ்ல இருந்து ஓடி வந்துட்டு இருக்கு. நான் உண்மையிலேயே ஸ்கேரி கிளவுட். நான் சர்க்கஸ்ல வந்த ஜோக்கர் கிடையாது. என்ன பார்த்து ஏன் பயப்படுறீங்க? இப்ப பயப்படுவீங்க பாருங்க. ஐயோ, நீ உண்மையாவே ஸ்கேரி கிளவுட் போல இருக்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னன்னா? ஆமா மோனிகா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப என்ன பார்த்து பயப்படுறீங்களா? நான் எல்லாரையும் பயப்படுத்துவேன். எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுவாங்க.
ஐயா நல்ல பயம் காட்டிட்ட. உன்னோட மேஜிக் வேலை எல்லாம் பாக்குறதுக்கு இங்க யாருக்கும் நேரம் இல்ல. முதல்ல கீழே இறங்கு. என்ன சாமிடா இது? என்ன பார்த்து இவங்க பயப்படவே மாட்டாங்க. இந்த மாதிரி எந்த வீட்லயும் நான் அவமானப்பட்டதே இல்ல. உன் மேஜிக் எல்லாம் இங்க காமிச்சிட்டல, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. இல்ல, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். என்னது வீட்டை விட்டு போக மாட்டியா? இரு உனக்கு மிளகா பொடி எடுத்துன்னு வரேன் பாரு. ஆமாண்ணே, போய் மிளகா பொடி எடுத்துட்டு வா. அது மூஞ்சில நல்லா தேய்ச்சி விடலாம், அப்பதான் அது நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும். என்ன சாமிடா இது? இனிமேல் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது.